வணக்கம். ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு கும்பலக்ன அன்பர்களுக்கு 28 நாட்கள், அதாவது டிசம்பர் 17 முதல் ஜனவரி 14 வரை 28 நாட்களில் பல கிரக பெயர்ச்சிகள் மற்றும் கிரக சுப விளைவுகள், கிரக சேர்க்கைகள், அதை வைத்து இப்போ உங்களுக்கு பலன் சொல்கிறேன். கும்ப லக்னத்துக்கு லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் இருக்காங்க, பின்னால் செவ்வாய் வர்றார். அப்போ இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற குரு கேது நட்சத்திரத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சூரியனும் புதனும் இன்னொரு கேது நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் வர்றாங்க. அதாவது 29 டிசம்பர் வரைக்கும் சூரியன் மூல நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இந்த 26 டிசம்பர் வரைக்கும் புதன் மூல நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ இந்த குருவுக்கும் புதன் சூரியனுக்கும் அந்த சுப விளைவு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம போடுற திட்டங்களினுடைய எதிர்பார்ப்புகளினுடைய வெற்றியை கொண்டாடுவதுங்கிற வகையில் வேலை செய்யும். 3-11 அப்படிங்கிறது எதிர்பார்த்த வெற்றி, எதிர்பார்த்த மன திருப்தி. அந்த வகையில் இந்த கும்பத்துக்கு தன லாபங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அது ஒரு ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஆகிறதும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு புதிய முயற்சி எடுத்தேன், அந்த புதிய முயற்சியில் ப்ராசஸ் பண்ணி நான் இதை சக்ஸஸ் பண்ணேன் அப்படிங்கிற வகையில் அது கம்யூனிகேஷன் லைனாக இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் லைனாக இருக்கலாம், மற்றும் கன்சல்டன்சி மற்றும் கமிஷன் வகை லைனாக இருக்கலாம். இதில் எல்லாம் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஒரு பல்க்கு டெவலப்மெண்ட்டு, பல்க் அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஏன்னா நமக்கு தன லாபாதிபதி குரு, பஞ்சமாதிபதி 7ஆம் அதிபதி சூரியன். இந்த கிரகங்களினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது. இப்போ சூரியன் மூல நட்சத்திரத்தில் டிசம்பர் 29 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 13 நாட்களில் கேது மாதிரி வேலை செய்கிறாரு. கேது நமக்கு 8ல் இருக்கார். அதனால் வேலைக்கு, பொருளாதாரத்துக்கு, தொழிலுக்கு, சர்வீஸ் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கிற அதே வேளையில் 8ல் இருக்கிற கேது மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதுக்காக அப்படின்னா, உறவுகள் சார்ந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், கலகங்கள் அப்படின்னு எடுக்கும். நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம் இல்லையா, 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் நெகட்டிவ் அப்படின்ட்டு. அப்போ 8ஆம் இடத்துல இப்போ கேது பயிற்சியாகி வந்திருக்காரு. அந்த கேதுனுடைய நட்சத்திரத்தில் நமக்கு இந்த கிரகங்கள் போகும்போது அது சார்ந்த விஷயங்கள், இப்போ கணவன் மனைவி சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தைகள், உறவுகளில் ஏற்படக்கூடிய ஒரு வாக்குவாதங்கள், மனக்குழப்பங்கள், கலகங்கள் எடுத்துக்கலாம். அந்த வகையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். அதே போல் டிசம்பர் 29லிருந்து ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில், பூராட நட்சத்திரத்தில் போகிறார். அப்போ சுக்கிரன், நமக்கு செவ்வாய் எல்லாமே 10ஆம் இடத்துல இருக்காங்க. 10ஆம் இடம்ங்கிறது அந்தஸ்து, கௌரவம், ஒரு தொழில் பலம், சுய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ அந்த வகையில் நமக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. சூரியன் சுக்கிரன் நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலகட்டத்தில் புதுசாக டீல் பண்ணுற கஸ்டமர், புதுசாக பார்ட்னர்ஷிப் அமைச்சிக்கிறது, அதன் மூலமாக ஒரு தொழில் அந்தஸ்து நமக்கு உயர்வது அப்படிங்கிற வகையில் அது வேலை செய்யும். அதனாலே நமக்கு நன்மைகள் நடக்கும். ஜனவரி 11லிருந்து ஜனவரி 14 வரைக்கும் உத்திராட நட்சத்திரம், சூரியன் சூரியனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு. அப்போ லாபஸ்தானத்தில் போகிறதுனால இன்னும் கொஞ்சம் பலம் அதிகம். அப்போ எல்லாமே ஒரு காரிய வெற்றி அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த காரியத்தில் ஜெயிக்கிறது, காரியத்தில் வளர்ச்சி பெறுவது, எதிர்பார்த்தபடி திட்டமிட்ட செயல்கள் நடைபெறுவது அப்படிங்கிறதெல்லாம் கும்பத்துக்கு சிறப்பாக இருக்கிறது. இதில் சுக்கிரன் செவ்வாய் அப்படிங்கிறது, சுக்கிரனுடைய நகர்வு அப்படிங்கிறது 22-12 அது வரைக்கும் அது குருவனுடைய நட்சத்திரத்தில் வேலை செய்யுது. அதுக்கப்புறம் சனியினுடைய நட்சத்திரத்தில் வேலை செய்யுது. அப்போ சுக்கிரன் சனி போல் வேலை செய்கிறாரு அப்படின்னா அந்த 10ஆம் இடத்துக்கு உண்டான விஷயத்தை டெவலப் பண்ணுறார். அதாவது ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன், அதே போல் எதெல்லாம் ஆடம்பரமான வேலைகள் அப்படின்னு எடுத்துக்கிறோமோ அதெல்லாம், அதுபோல்
வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, கனரக வாகனங்களாக இருக்கலாம், சொகுசு வாகனங்களாக இருக்கலாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டாலிட்டி, பெரிய பெரிய லாட்ஜ், ஹோட்டல்ஸு, இது சம்மந்தப்பட்ட வளர்ச்சிகளை அங்கே செய்யும். அப்போ சுக்கிரனுடைய பலம் சனியைப் போல் வேலை செய்கிறது. அது வந்து இப்போ நிறைய பேர் பப்ளிக் சர்வீஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் இது சாதகமாக இருக்கும். செவ்வாய் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பாக்யாதிபதியான சுக்கிரன், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் இணைவது அப்படிங்கிற மாதிரி வேலை செய்யும். தர்ம கர்மாதிபதி யோகம். அதே நேரத்தில் செவ்வாய் நமக்கு 22/12 வரைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில், புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. 22ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் அவர் லாபஸ்தானத்துக்கு மாறிடுறார், கேதுனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. அப்போ அந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறது செவ்வாய் கேதுவாக செயல்படுவார். கேது நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்காங்க. அப்போ உழைப்பு சார்ந்து, சர்வீஸ் சார்ந்து வேலை செய்கிறவங்க, மருத்துவத்துறையில் வேலை செய்கிறவங்க, மற்றும் இப்போ லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து செய்வாங்க, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து செய்கிறது, இதுக்கெல்லாம் பூமி சார்ந்த விஷயங்கள், விவசாயம் சார்ந்த விஷயங்கள், இதுக்கெல்லாம் சாதகமாக கொடுக்கும். அப்போ கேதுங்கிறது நமக்கு கேதுவை போல் மற்ற கிரகங்கள் செயல்படுறாங்கங்கும்போது அது பணம் சார்ந்து, தொழில் சார்ந்து, சர்வீஸ் சார்ந்து நன்மை தரும் என்று எடுத்துக்கொள்ளணும். அதே நேரத்தில் உறவுகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், சகஜமான பழகக்கூடிய ஒரு பாசம் நேசத்தில் ஒரு வாக்குவாதத்தை உண்டாக்கிடும். 7ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் தான் 8ஆம் வீடு. அப்போ 7ஆம் வீடுக்கு வாக்குஸ்தானத்தில் போய் கேது உட்கார்றாருன்னு அர்த்தம். அதனால் நமக்கு வார்த்தைகளில் பிரச்சனைகள் வரலாம்ங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் தனலாபங்கள் பெருகக்கூடிய இந்த நாட்களை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.